வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு தவறான முடிவால் அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். இந்த ஒரு முடிவு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும், இதனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்று ஒரு நாளும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த நிகழ்வுகள் நடந்த உடனேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளவே அது மிகப்பெரிய ஒரு வழிகளை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். கடகம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில முடிவுகள் ஒரு நிமிடத்தில் எடுக்கப்படுகின்றன. ஆனால் அதனுடைய விளைவுகள் பல ஆண்டுகள் நம்மோடு பயணம் செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவானது நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த முடிவு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும், நான் செய்த ஒரே ஒரு செயல் இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் இப்பொழுது வெளியில் வந்து அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் அது சரியானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். ஆனால் காலம் கடந்த பிறகு அந்த ஒரு முடிவை மட்டும் தான் எடுக்காமல் இருந்திருந்தால் என்று பலமுறை மனதிற்குள் வருந்திய ஒரு நபர்களும் நீங்களாகவே இருந்திருப்பீர்கள். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரர்கள் ஒரு உறவு, ஒரு தொழில், ஒரு முதலீடு அல்லது ஒரு குடும்ப முடிவு காரணமாக வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அனுபவித்திருக்கலாம் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் ஒரு காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு வழியை தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையை மிகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ளவும் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமே வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். ஜோதிடத்தில் சவாலான காலங்கள் மனிதனை சோதிப்பதற்காக மட்டும் கிடையாது, அவனை முதிர்ச்சியடைய செய்வதற்கும் வருகிறது என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் அந்த அனுபவத்தின் அறிவு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் கடந்த காலத்தின் அந்த ஒரு தவறு உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முடிவாக மட்டுமே இருக்காது, புதிய ஒரு அறிவின் தொடக்கமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். எல்லா விதமான விஷயங்களும் உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து விடாது. சில விஷயங்கள் நன்மைகளையும் தேடி கொடுக்கும். இன்னும் சில விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைக்கலாம். இருந்தாலும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லா விதமான விஷயங்களுக்கும் நல்லதும் இருக்கும், தீமைகளும் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரை யாரிடமும் சொல்லாத வாழ்க்கை வழி இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். கடகம் ராசிக்காரங்களாகிய உங்களுக்கு மட்டுமே உரிய ஒரு தனித்துவமான வாழ்க்கை வழி நிச்சயமாக இருக்கும். இந்த வாழ்க்கை வழி உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தும் இறுதியில் நாம் தனியாகவே இருக்கிறோம் என்ற ஒரு இயக்கங்களை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் விதைத்து விட்டு சென்றிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நான் தனியாக நிற்க வேண்டிய நேரங்கள் வரும் என்று ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. இந்த வழியை இந்த உலகம் ஒரு பொழுதும் புரிந்து கொள்ளாது. நீங்கள் அனுபவித்த அத்தனை ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அவமானங்களையும் ஒரு ரகசிய பெட்டகமாகவே உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் பூட்டி வைத்துக் கொண்டு இன்று சமுதாயத்தில் ஒரு வெற்றியாளராகவும் புன்னகையோடும் நீங்கள் வலம் வருவீர்கள். இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு தான் புன்னகைத்துக் கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மற்ற நபர்கள் உங்களை நம்ப வைத்து ஏமாற்றங்களும் உங்களுக்கு செய்த துரோகங்களையும் நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் மறக்கவே முடியாது. அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். யாரும் அறியாத உங்களது இந்த உண்மையான போராட்டங்களும் அமைதியான மீட்சியும் தான் உங்களை ஒரு அசைக்க முடியாத சக்தியாகவே மாற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். இந்த ஒரு நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். இது நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு நிகழ்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இதுவும் நிச்சயமாக நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் வாழ்க்கை மீண்டும் நம்பிக்கையுடன் நகரத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், இனி நான் எப்படி முன்னேறப் போகிறேன் என்ற விரக்தியிலும் ஏமாற்றத்திலும்
இருந்த உங்களுக்கு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல சம்பவங்களும் ஒரு புதிய விடியலையும் அசாத்தியமான நம்பிக்கைகளையும் தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் முற்றிலுமாக மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு பிரதிபலித்து உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமா எவ்வளவு பெரிய மாற்றமாகவே இருந்தாலும் நிச்சயமாக மாற்றிவிடும். காலம் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்ற அத்தனை வழிகளையும் செய்து கொடுக்கும். கடந்த கால துயரங்கள் யாவும் ஒரு கலைந்த கனவு போல மறைய உங்கள் வாழ்வில் ஒரு பொற்கால அத்தியாயங்கள் கம்பீரமாக தொடங்குகிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு தான் நிச்சயமாக நடப்பீர்கள். இந்த ஒரு முறைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில காலங்கள் இனி என்ன நடக்கும் என்ற பயத்தோடைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கழிந்து போயிருக்கும். ஒவ்வொரு நாட்களும் ஒரு சோதனை போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். பல கனவுகள் தள்ளி போயிருக்கலாம். இப்படி நடக்கும், இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும், இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை இது வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள். பல கனவுகள் கூட தள்ளி போனது. பல முறைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனமுடைந்த ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. சில கடகம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் குழப்பத்திற்கு பிறகு வாழ்க்கையை புதிய பார்வையுடன் பார்க்கும் ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஜோதிட நம்பிக்கைகளில் சில காலங்கள் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கும் திருப்பமாக கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல முடிவுகளும் புதிய உறவுகளும் புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய சிந்தனைகள் வாழ்க்கையை மெதுவாக முன்னோக்கி நகர்த்தக்கூடும் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கை என்பது எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பிறகு மட்டும் வருவது கிடையாது. இன்னும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நாளை நல்லதாக இருக்கலாம் என்று மனம் சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள் தான் உண்மையான ஒரு நம்பிக்கையாகவே இருக்கும். அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறி வந்தால் கடந்த காலங்கள் ஒரு பாடமாக மட்டுமே தான் இருக்கும். ஒரு எதிர்காலத்தை அது நிச்சயமாக தீர்மானிக்காது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வை உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்களை உங்களுக்குள்ள வரவழைக்கும். அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சஞ்சலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது நல்ல விதமான ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடைமைகளில் கவனமாக நீங்கள் நடந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு காலங்கள் இப்பொழுது தொடங்கிவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் முற்றிலுமாக மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு பிரதிபலித்து உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமா எவ்வளவு பெரிய மாற்றமாகவே இருந்தாலும் நிச்சயமாக மாற்றிவிடும். காலம் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்ற அத்தனை வழிகளையும் செய்து கொடுக்கும். கடந்த கால துயரங்கள் யாவும் ஒரு கலைந்த கனவு போல மறைய உங்கள் வாழ்வில் ஒரு பொற்கால அத்தியாயங்கள் கம்பீரமாக தொடங்குகிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு தான் நிச்சயமாக நடப்பீர்கள். இந்த ஒரு முறைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில காலங்கள் இனி என்ன நடக்கும் என்ற பயத்தோடைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கழிந்து போயிருக்கும். ஒவ்வொரு நாட்களும் ஒரு சோதனை போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். பல கனவுகள் தள்ளி போயிருக்கலாம். இப்படி நடக்கும், இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும், இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை இது வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள். பல கனவுகள் கூட தள்ளி போனது. பல முறைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனமுடைந்த ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்த